குசும்கார் ஐபிஓ வந்து இன்னைக்கான நல்ல லிஸ்டாக போகுது. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ண மாதிரி கிரே மார்க்கெட் பிரீமியம் அமௌண்ட் இன்னும் குறையல. ரூ. 161 அப்படியே வந்து இருக்கு. எக்ஸ்பெக்டட் அந்த ஒரு லிஸ்டிங் பிரைஸ் வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னா ரூ. 580 வரைக்கும் இருக்கலாம். ஏன் அப்படின்னா அப்பர் பேண்டான பிரைஸ் வந்து ரூ. 419 ரூ. 580 வரைக்கும் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா 38% லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஏறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ஒரு கம்பெனி மேல உண்மையாவே இன்வெஸ்டர் மத்தியில வந்து டிமாண்ட் இருக்கு. இதை வந்து லாங் டர்ம் ஹோல்ட் பண்ணி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால அந்த ஒரு டிமாண்டால மார்க்கெட்ல இங்க லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் 10 மணிக்கு லிஸ்ட் ஆகும். லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ஏறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அப்படி ஏறினாலும் கூட நம்ம லிஸ்டிங் அண்ட் பர்பஸ்க்காக தான் மெயினா வந்து பார்த்தோம் குசும்கார. ஸோ அதை நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக மட்டும் நம்ம பார்த்தா பெட்டரா வந்து இருக்கும். எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஐபிஓ பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். ஏன் அப்படின்னா நேற்றுக்கு நாள்ல நம்ம சொல்லியிருந்தோம். அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லியிருந்தீங்க. இது ஒரு ஏஎம்சி கம்பெனி நம்ம எல்லாருக்குமே தெரியும். எஸ்பிஐ இந்த ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு ஏஎம்சி கம்பெனி. 12.5 lakh crore அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இவங்க கிட்ட இருக்கு. 15.3% மார்க்கெட் ஷேர் இவங்க கிட்ட வந்து இருக்கு. இந்தியாவிலே பெரிய பேசிவ் ஃபண்ட் மேனேஜரா இந்த ஒரு கம்பெனி வந்து இருக்காங்க. 30% ETF இவங்க கிட்ட தான் வந்து இருக்கு. இண்டெக்ஸ் ஃபண்ட் மார்க்கெட் ஷேருமே இவங்க கிட்ட தான் வந்து இருக்கு. ஐபிஓ வந்து நேற்றுக்கான நாள் ஓப்பன் ஆச்சு. நாளைக்கு வரைக்கும் ஓப்பன்ல வந்து இருக்க போகுது. 15,000 தான் நம்மளால மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட முடியும். ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் வந்து பார்க்கும்போது இந்த ஃபினான்ஷியல் 2026ல 4,300 கோடி ரூபாய் வந்து இங்க ரெவன்யூ வந்து மேக் பண்ணிருக்காங்க. 28% வயசுல வந்து க்ரோ ஆயிட்டு வராங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 3,000 கோடி ரூபாய். 22% சிஏஜிஆர் வயசுல வந்து க்ரோ ஆயிட்டு வராங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 43%. டெட் வந்து பார்த்ததுல ஃப்ரீயா தான் வந்து இருக்காங்க. ஸோ கடன் வந்து இந்த கம்பெனிக்கு கிடையாது. எபிட்டா மார்ஜின் வந்து 79% வந்து இருக்கு. ஸோ இது ஒரு ஏஎம்சி கம்பெனின்றதுனால பெருசா கடன் எதுவும் கிடையாது. அசட் லைட் மாடலா தான் இவங்க வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்காங்க. ஃபுல்லாவே ஆஃபர் ஃபார் சேல். அப்படின்னா இந்த கம்பெனிக்கு மணி வந்து போய் சேர போறது இல்லை. அப்படி என்னதான் இந்த கம்பெனி மணி தேவைப்படலாம் கூட இந்த கம்பெனியை லாங் டர்ம் கன்சிடர் பண்ணது பெட்டரா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய அனலிஸ்ட் வந்து சொல்றாங்க. வேல்யூஷன்ஸை பொறுத்தவரை 38 பிரைஸ் ட்ரெயினிங்ஸ்ல வந்து இருக்கு. இவங்களோட காம்படிட்டர் யார்? ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் ஏஎம்சி. இவங்கள கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு கம்பெனி வேல்யூஷன்ஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்க மாதிரி அப்படி ஃபீல் பண்றாங்க. நேத்திக்கான நாள் ஓப்பன் ஆகும்போது 68% ஓவரால் சப்ஸ்கிரைப் இருக்கு. என்ஐஎஸ் மட்டும் வந்து 1.38 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் 62% சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிருக்காங்க. இன்னும் ஒரு மடங்கு கூட ஒன்றும் சப்ஸ்கிரைப் ஆகல. ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் பெரிய ஐபிஓ, 9,000 கோடி ரூபாய்க்கு மேல ஐபிஓ வர ரீசன்னால. இப்போ இந்த ஐபிஓ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிக்கிட்டு பெட்டரா வந்து இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய ஐபிஓ, அப்புறம் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமும் ஷேர் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஆனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கறது பெட்டரா இருக்கு. கிரே மார்க்கெட் பிரீமியம் அமௌண்ட் இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா இருக்கு. 92 ரூபான்றது இப்ப இருக்கு. அதை நம்ம அப்படியே இருக்கிற லிஸ்டிங் அந்த ஒரு ஷேர் கூட நம்ம போட்டு பார்க்கும்போது 666 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. 16% லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. டாடா எலக்ஸியோட Q1 ரிசல்ட்ஸ் சூப்பரா வந்து இருக்கு. ரெவன்யூ பொறுத்தல 1021 கோடி ரூபாய் வந்து மேக் பண்ணிருக்காங்க. இது இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 14.5% ஏறி இருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல 2.8% ஏறி இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 171 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. 18.2% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஏறி இருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல ப்ராஃபிட் வந்து அடி வாங்கியிருக்கு. 22% நெகட்டிவ்ல வந்து இருக்கு. எபிட்டா பொறுத்தல 216 கோடி ரூபாய் மேக் பண்றாங்க. 15.7% வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல அப்பா இருக்கு. எபிட்டா மார்ஜின் வந்து 21.2% வந்து இருக்கு. எபிட் மார்ஜின் வந்து 19% வந்து இருக்கு. போன வருஷம் 22.3% கொஞ்சம் வந்து குறைஞ்சிருக்கு. இந்த ஒரு கம்பெனியோட பிசினஸா வந்து பார்க்கும்போது டிரான்ஸ்போர்டேஷன் பிசினஸ் க்ரோ ஆயிருக்கு 13.3%. மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் க்ரோ ஆயிருக்கு 22.2%. இந்த ரெண்டு செக்மெண்ட்டும் நல்லா க்ரோ ஆன ரீசனால 1000 கோடி ரூபாய் ஃபர்ஸ்ட் டைம் ரெவன்யூ வந்து கிராஸ் பண்ணிருக்கு இந்த ஒரு கம்பெனிக்கு. குவார்டர்லி ரெவன்யூ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் 1000 கோடி ரூபாய் கிராஸ் பண்றாங்க. கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏஐ எனபிள்டு இன்ஜினியரிங் சர்வீசஸ் வந்து கொடுக்க போதா சொல்லியிருக்காங்க. கனெக்டட் மொபிலிட்டி கொடுக்க போதா சொல்லியிருக்காங்க. ஏரோஸ்பேஸ்ல ஃபோக்கஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஹெல்த் கேர் சொல்யூஷன்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் புது ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நிறைய லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டா ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ் விட்டல் அப்புறம் வந்து ஆனட்டல் அப்படின்றது வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது ஃபியூச்சர் growth சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. என்னதான் இந்த அளவுக்கு நல்ல நியூஸ் இருந்தாலும் கூட 3.2% ஸ்டாக் வந்து விழுந்திருக்கு நேத்திக்கான நாள்ல. பின்னாடி இருக்க ரீசன் மார்ஜின் கொஞ்சம் அடி வாங்கி ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஏறினால் கூட குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல அடி வாங்கின ரீசனால இந்த ஷேர் வந்து இறக்கிருக்காங்க. இந்த ஒரு டாடா எலக்ஸி ஷேரை பொறுத்தல 32 பிரைஸ் ட்ரெயினிங்ஸா வந்து இருக்கு. இதுவுமே ஒரு டெக்னாலஜி கம்பெனி தான் கன்சிடர் பண்ணோம். அப்படி பண்ணும்போது 20 கீழே இந்த நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்க ரீசனால இதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிறோம். லார்சன் அண்ட் டியூப்ரோ டெக்னாலஜி சர்வீசஸ் LTTS கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் அதுவுமே சூப்பரா தான் வந்து இருக்கு. ரெவன்யூ பொறுத்தல 2,940 கோடி ரூபாய் மேக் பண்றாங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்லயும் அப், இயர் ஆன் இயர் பேசிஸ்லயும் அப். நெட் ப்ராஃபிட் 357 கோடி ரூபாய். இதுவும் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல வந்து அப்பா இருக்கு. மார்ஜின்ஸ் அண்ட் டீல் வின்ஸ் பொறுத்தல சூப்பரா வந்து வச்சிருக்காங்க. 6க்கும் மேற்பட்ட டீல்ஸ் வந்து $10 மில்லியன் மேல வந்து வச்சிருக்காங்க. அதுல ஒரு டீல் வந்து $30 மில்லியன், இன்னொரு டீல் வந்து $20 மில்லியன் கான்ட்ராக்டா வந்து இருக்கு. மொபிலிட்டி பிசினஸோட growth திரும்ப ரிட்டர்ன் ஆயிருக்கு. 2.3% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல growth வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்லோ டவுன்ல வந்து இருந்துச்சு. சஸ்டைனபிலிட்டி செக்மெண்ட் இந்த ஒரு கம்பெனியோட பெரிய கான்ட்ரிபியூட்டரா வந்து இருக்காங்க. அந்த இடத்துல இருந்து ரெவன்யூ இன்னும் நல்லா தான் வந்துகிட்டு இருக்கு. 37.1% ரெவன்யூ ஷேர் வந்து வச்சிருக்கு. இது வந்து 4.3% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல வந்து grow ஆயிருக்கு LTTS கம்பெனிக்கு. LTTS வந்து இப்போ ஆந்திரபிகோட பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு கிளாட் ஏஐக்கான இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுக்க போதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்ஜினியரிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ஏஐ பேட்டர்ன்ஸுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 244 பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கு. 1500 ஃப்ரெஷர்ஸ் வந்து எடுக்க போதா சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து ஏஐக்காக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா LTTS கம்பெனில நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ எடுக்கிற பிளான்ல வந்து இருக்காங்க.
ஸோ கம்பெனியை பொறுத்தவரை இதுதான் வந்து இருக்கிற நியூஸ் வந்திருக்கு. எல்டிடிஎஸ் ஷேரை ஆஸ் இன்வெஸ்டர் வந்து பார்க்கும்போது 26 பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் வந்திருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா பெட்டரா வந்து இருக்கும். ஐடிபிஐ பேங்க் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கன்ஃபார்மும் பண்ணல, அதே மாதிரி வந்து டினையும் பண்ணல. இங்க கவர்மெண்ட் வந்து இந்த ஃபேர்ஃபாக்ஸ் என்ற ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து ரிவைஸ்டு பிட் வந்து வச்சாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஒரு டீலை க்ளோஸ் பண்ணி கொடுக்க போறதா இங்க வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணல, இல்ல அப்படின்னா டினையும் பண்ணல. அப்போ ஃபேர்ஃபாக்ஸ் வந்து வாங்க போறாங்களா இல்லையான்றது ஐடிபிஐ பேங்க் வந்து தெரியல. ஐடிபிஐ பேங்க் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நடக்க போது என்டையரா வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் பார்க்க போறாங்க. எங்க பேங்க் இந்த நெகோசியேஷன் எதுவும் இன்வால்வ் ஆகல, அதனால எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஐடிபிஐ பேங்க் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் சைட்ல இருந்து எங்களுக்கு எந்த ஒரு அபிஷியல் கம்யூனிகேஷனும் வந்து வரல. இந்த ஒரு டீல் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு, இவங்கலாம் வந்து ஸ்டேக் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளா இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஐடிபிஐ பேங்க் வந்து ஒரு கவர்மெண்ட் பேங்க். அந்த பேங்க் வந்து இங்க பிரைவேட் பிளேயர்ஸ் கிட்ட விற்கிறதுக்கான பிளான்ல வந்து இருக்காங்க. அதுக்கான பிட்டிங் வந்து போயிட்டு இருக்கு. அதை யார் அக்செப்ட் பண்ண போறாங்கன்றது தெரியல. ஸோ அது சம்பந்தமா மீடியா ரிப்போர்ட்ஸ் வந்து இவங்க வாங்கிட்டாங்க, அவங்க வாங்கிட்டான்னு சொல்லிட்டு நியூஸ் வரும்போது அந்த ஷேரை ஏத்துறாங்க, இறக்குறாங்க. ஸோ அதனால தான் இந்த நியூஸ் வந்து ஷேர் பண்றோம். ஸோ இந்த ஒரு ரீசனாலே 20% மார்க்கெட்ல ஷேர் முன்னாடிலாம் வந்து ஏறிச்சு. இப்போ கூட இந்த ஷேர் வந்து 3% 4% இந்த ஒரு நியூஸ்னால ஏறுது. அதனால நம்ம இந்த ஷேர் இந்த ஒரு பர்பஸ்க்காக கன்சிடர் பண்ணது பெட்டரா வந்து இருக்காது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டாடா மோட்டார்ஸ் வந்து யூகோ பேங்க் கூட பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க கமர்ஷியல் வெஹிக்கிள் லோன்ஸ் கொடுக்கறதுக்காக. இது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா, கமர்ஷியல் வெஹிக்கிள வாங்க போற எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே வந்து ஈஸி ஃபைனான்சிங் ஆப்ஷனை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்னும் காம்படிட்டிவா கொடுக்க ஆரம்பிப்பாங்க. குயிக்கான லோன் ப்ராசஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் வந்து அதிகமான லோன்ஸ்க்கும் ஃபண்டிங் வந்து கொடுக்க ரெடியா இருப்பாங்க. ஃபிளெக்சிபிளான ரீபேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து வச்சு கொடுப்பாங்க. இது மூலமா கஸ்டமர்ஸ்க்கு பெனிஃபிட் ஆகும். அதிகமான இங்க கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து நடக்கும். டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு இது ஒரு பெரிய பெனிஃபிட்டா வந்து இருக்க போகுது. இங்க ஹீரோ மோட்டோகார்ப் 2 கம்பெனில ஈவிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாங்க. ஒன்னு ஏத்தர், இன்னொன்னு வந்து ஜீரோ மோட்டார் சைக்கிள் அப்படின்ற ஒரு கம்பெனில வந்து பண்ணாங்க. இதுல இந்த ஜீரோ மோட்டார் சைக்கிள் வந்து பொறுத்தல அது அந்த அளவுக்கு பெருசா ரிட்டர்ன் வந்து கொடுக்கல. 241 கோடி ரூபாய் இவங்களோட ஸ்டேக் வேல்யூ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது. பட் ஆனா அது இப்ப குறைஞ்சு 19 கோடி ரூபாவா இருக்கு. 92% வந்து குறைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா அந்த ஒரு கம்பெனியோட சேல்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியல. பட் ஆனா ஏர்டெல் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 1700 கோடி ரூபாய் உள்ள போட்டது இப்ப இருக்க கரண்டான வேல்யூஷனுக்கு 13,000 கோடி ரூபாவா வந்து இருக்கு. சோ 2 இடத்துலயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க ஹீரோ மோட்டோகார்ப். பட் ஆனா அதுல சக்சஸ் ஆனது ஏத்தர் மட்டும் தான் இருக்கு. இப்ப ஏத்தர்ல இன்னும் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஜீரோ மோட்டார் சைக்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் குறைக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஏத்தர் எவ்வளவு போட போறாங்க அப்படின்னா 1000 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து போட போறாங்க. இது வந்து பிரெஃபரன்ஷியல் ஷேர் இஷ்யூவா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா 29% கிட்ட வந்து இப்ப இவங்களோட ஏத்தர் ஷேர் வந்து இருக்கு. அது வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுமே எதுக்காக அப்படின்னா, இந்த கம்பெனியோட அந்த ஒரு ப்ராசஸ்க்காக தான் வந்து குடுக்க போறாங்க. 15 நாளுக்குள்ள இன்வெஸ்ட்மென்ட் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிரும்ன்ற மாரி சொல்றாங்க. ஃபுல்லாவே கேஷ் அண்ட் டீலா தான் வந்து இருக்க போகுது. சோ இது இந்த கம்பெனிக்கு ஒரு அப்டேட்டா இருக்கு. ஹீரோ மோட்டாருக்கு நல்ல ஒரு அப்டேட்டா இருக்கு. பயோசிமிலர்ஸ் தான் இதுக்கப்புறம் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து இருக்க போகுது ஃபார்மா கம்பெனிஸ்க்கு. அதுல மெயினா 4 ஃபார்மா கம்பெனிஸ் வந்து பெனிஃபிட்டா இருக்க போறாங்க அப்படின்ற மாரி ஒரு ஆர்டிகல் வந்து சொல்லியிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியன் பார்மசூட்டிக்கல் பிசினஸ் எல்லாருமே அந்த ஒரு பிளேயர்ஸ் எல்லாருமே ஜெனரிக் மெடிசன்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல சக்சஸும் ஆயிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் இந்தியன் பார்மா கம்பெனிஸ் எங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, பயோசிமிலர்ஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அட்வான்ஸ்டு பயாலஜிக்கல் மெடிசன்ஸ் வந்து குடுக்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல தான் ஃபோக்கஸ் வந்து பண்ணணும். அந்த இடத்துல காம்படிஷன் லோவா இருக்கு. ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமா வந்து இருக்கு. இப்ப கூட நிறைய பிளாக் பஸ்டர் ட்ரக்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. அதுல வந்து கீட்ரூடா அப்படின்ற ஒரு ட்ரக் வந்து இருக்கு. அந்த ஒரு ட்ரக் வந்து $31.7 பில்லியன் சேல்ஸ் வந்து 2025 வந்து நடந்திருக்கு. சோ இது வந்து பேட்டன்ட் ப்ரொடக்ஷன் வந்து லாஸ் பண்ண போகுது. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, குளோபல் லெவல்ல ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணி கொடுக்க போகுது. பயோசிமிலர் ஏன் டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஜெனரிக் மெடிசன்ஸ் அண்ட் தென் டேப்லெட்ஸ் இருக்கு அப்படின்னா, அது எல்லாமே ஈஸியா வந்து மேக் பண்ணிடலாம். பட் ஆனா பயோசிமிலர்ஸ் வந்து மேக் பண்றதுக்கு லிவிங் செல்ஸ் வந்து தேவைப்படும். அப்புறம் நிறைய காம்ப்ளெக்ஸான விஷயம் வந்து இருக்கு. காஸ்ட்லியாவும் வந்து இருக்கும். அப்புறம் டைம் கன்சியூமிங்கா வந்து இருக்கும் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு. சோ இது எல்லாமே ஒரு ரீசனா இருக்கு. அதை தாண்டி அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்டான ரெகுலேஷன்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். இதனால தான் இந்த இடத்துல கம்மியான காம்படிஷன் இருக்கு. அதனால தான் பெட்டரான பிரைசிங் வச்சும் அண்ட் தென் பெட்டரான அந்த ஒரு ப்ராஃபிட்டும் வந்து பார்க்க முடியுது எல்லா கம்பெனிஸாலையும். அதனால இங்க பயோசிமிலர்ஸ் நோக்கி போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுல ஆல்ரெடி 4 கம்பெனி வந்து இருக்காங்க. பயோசிமிலர்ஸ் வந்து மெயினா வந்து இருக்குது. பயோகான் வந்து இருக்காங்க. இந்தியாவோட பயோசிமிலர் பிசினஸ்ல 60% ரெவன்யூ அவங்க எடுத்துக்கிறாங்க பயோகான். அரவிந்தா ஃபார்மாவுமே வந்து ஃபியூச்சர் பைப்லைன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிட்டு வராங்க. டாக்டர் டீமே பயோசிமிலர் அப்புறம் GLP-1 ட்ரக்ல வந்து போறாங்க. ஜைடஸ் லைஃப் சயின்சஸுமே இங்க பயோசிமிலர்ஸ் கூடவே சேர்ந்து இனோவேட்டிவ் மெடிசன்ஸ் வந்து கம்பைன் பண்ணி கொடுக்க போறாங்க. சோ இதனால இந்த ஒரு 4 ஷேரை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம டாக்டர் டி அந்த ஜைடஸ் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான வேல்யூஷன்ஸ் நல்லா வந்து இருக்கு. ஜெப்டோ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜெப்டோ செலக்ட் அப்படின்றத லான்ச் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பிரீமியம் கிராசரி செக்ஷனா வந்து இருக்க போகுது. இதுல வந்து இம்போர்ட்டட் ஃபுட்ஸையும் அப்புறம் கார்மெண்ட்ஸ் க்ரோசரிஸையும் வந்து லான்ச் பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. பிரீமியமான டெய்லி யூஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதுல வந்து வாங்கிக்க முடியும். இது வந்து அதிகமான இன்கம் சம்பாதிக்கிற அர்பன் கஸ்டம்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஒரு செக்மெண்ட் வந்து லான்ச் பண்றாங்க. இது மூலமா பிரீமியம் கிராசரி ப்ராடக்ட்ஸ் வந்து இங்க ரேபிடா எல்லா மேஜர் சிட்டிஸ்லயும் வந்து கொடுக்க போதா வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களோட காம்படிஷனா பிளிங்கிட் கவர்மெண்ட்டும் அப்புறம் ஃபர்ஸ்ட் கிளப்பும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு காம்படிஷனா தான் இவங்க வந்து உள்ள வராங்க. சோ பாப்போம் எப்படி வராங்கன்னு சொல்லிட்டு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தல சிம்பிள் தான். காம்படிட்டிவான பிரைசிங் வந்து கொடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப இருக்கிற பிரைசிங் எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதோட இன்னும் காம்படிட்டிவா கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. டிசிஎஸ் கம்பெனி வந்து ஒரு டெக்னாலஜி கான்ட்ராக்ட் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஏர்போர்ட் ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்காக வந்து ஜெயிச்சிருக்காங்க. வேர்ல்டுலயே ஒரு பெரிய ஒரு ஏர் டெவலப்மெண்ட் வந்து நடக்க போகுது. அது வந்து நியூயார்க் JFK ஏர்போர்ட்ல வந்து நடக்க போகுது. அங்க புது டெர்மினல் ஒன்று ஓபன் பண்ண போறாங்க. சோ அதுக்கான கான்ட்ராக்டா டெக்னாலஜி கான்ட்ராக்டுக்காக டிசிஎஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க.
1.8 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நடக்க போகுது. அந்த ப்ராஜெக்டோட ஒர்த் வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்கு. அதுல ஜேஎஃப்கே வந்து ரீடெவலப்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. 2 புது டெர்மினல்ஸ் வந்து எடுத்துட்டு வர போறாங்க. ஏற்கனவே இருக்க 2 டெர்மினல்ஸ் வந்து அப்கிரேட் வந்து பண்ண போறாங்க. இது வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் ஹப்பாவும் இருக்கும். அப்புறம் நியூ ரோட் நெட்வொர்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இது மூலமா ஓப்பன் பண்ண போறாங்க. இதுல டிசிஎஸோட ரோல் என்னவா இருக்கும்? இவங்க வந்து இங்க பில்டும் பண்ணுவாங்க, அப்புறம் மேனேஜும் பண்ணுவாங்க. ஏர்போர்ட்கான ஏஐ பவர்டு டிஜிட்டல் சிஸ்டம் வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்க போறாங்க. இது மூலமா பேசஞ்சரோட அந்த ப்ராசஸிங் எல்லாமே பண்ணி கொடுக்குறது, பேக்கேஜ் வந்து ஹேண்டில் பண்றது, சைபர் செக்யூரிட்டி ஹேண்டில் பண்றது, ரியல் டைம் ஏர்போர்ட் ஆபரேஷன்ஸ் எல்லாமே இங்க வந்து ஒர்க் பண்ணி கொடுக்க போறாங்க டிசிஎஸ் கம்பெனி. இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது டிசிஎஸோட குளோபல் பிரசன்ஸ் ஏர்போர்ட் டெக்னாலஜி எடுத்துட்டு போயிட்டு இங்க ஸ்ட்ரென்த் வந்து பண்ண போகுது. அப்புறம் அவங்களோட ஷோகேஸ் இப்ப ஏஐல வந்து எப்படி இருக்குன்றத இது ஒரு எக்ஸாம்பிளா வந்து கொடுக்கறதுக்கான சான்ஸா வந்து இருக்கு. இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ்க்கு இவங்க வந்து காமிப்பாங்க, இந்த மாதிரி ஏர்போர்ட் டெக்னாலஜி நாங்க யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத காமிச்சாங்க அப்படின்னா இன்னும் அதிகமான கிளைண்ட்ஸ் வந்து வருவாங்க. எக்ஸல் டெக் கம்பெனி நேத்துக்கான நாள்ல Q1 ரிசல்ட் சூப்பரா தான் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. பட் ஆனாலும் மார்க்கெட்ல ஷேர் 3% வந்து இறக்குனாங்க. ஏன் அப்படின்னா சேலஞ்சஸ் வந்து இருக்கு. டெக்னாலஜி ஸ்பெண்டிங் கம்மியா இருக்கு, டெலிகாமோட அந்த ஸ்பெண்டிங் கம்மியா இருக்கு, ஹெல்த் கேர் கிளைண்ட்ஸ் வந்து இங்க அதிகமா வந்து போறாங்க வெளியே. அதுக்கப்புறமா ஏஐ ட்ரிவனான அந்த ஒரு பிரைசிங் பிரஷர் வந்து இருக்கு. இது எல்லாமே ரெவன்யூ growth நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த சேலஞ்ச்னால அடிக்கிறாங்க. பட் ஆனா ஏஐக்காக அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு வராங்க. டீல் வின்ஸ் வந்து நல்லா வந்து வச்சிட்டு இருக்காங்க. ஏஐக்காகவே டீல் வின்ஸ் நிறைய வந்து வச்சிட்டு இருக்காங்க. ஸோ பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும்போதுமே இந்த ஷேர் வந்து அடிச்சிருக்காங்க. இப்போ வந்து இங்க வேர்ல்ட் நியூஸ் வந்து பார்ப்போம். யூஎஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரஷ்யா சாங்ஷன் பில் வந்து இப்போ குறைக்கிறத போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ரிவைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. எந்தெந்த கண்ட்ரிலாம் ரஷ்யன் ஆயில் இம்போர்ட்ஸ் எல்லாம் பண்றாங்களோ அவங்க மேல 500% டாரிஃப்ல இருந்து மேக்ஸிமம் 100% வரைக்கும் டாரிஃப் வந்து போட போதா சொல்லியிருக்காங்க. அதுலயும் மெயினா டாப் 5 பையர்ஸ் யாரோ அவங்க மேலதான் வந்து இந்த ஒரு பில் வந்து இருக்க போகுதுன்றத சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்தியா வந்து உள்ள வந்துரும். ஏன் அப்படின்னா நம்ம தான் ரஷ்யா கிட்ட இருந்து அதிகமான ஆயில் வாங்குறதுல நம்ம தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரியா இருக்கும். அதனால இந்தியா வந்து உள்ள வந்துரும். ஸோ இந்தியா வந்து 2.6 மில்லியன் பேரல்ஸ் பர் டே வந்து இங்க ஜூன் மாசம் மட்டுமே இங்க வந்து இம்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து. அதனால அந்த 100% சாங்ஷன் பில் வந்து வந்தது அப்படின்னா இன்னொரு நெகட்டிவா வந்து இருக்க போகுது. ஈரான் யூஎஸோட அந்த ஒரு வார் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது திரும்ப வந்து வார் இன்டென்சிஃபை தான் ஆகுது. யூஎஸ் வந்து ஃப்ரெஷ்ஷான ஹேஷ்டேக்ஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஈரான் வந்து என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா யூஎஸ் மிலிட்டரி பேசஸ் வந்து நாங்க அடிச்சிட்டு இருக்கோன்ற மாதிரி 2 பேரும் கிளைம் பண்ணிக்கிறாங்க. பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நேத்துக்கான நாளா நம்ம பார்த்திருந்தோம். 20% ஷிப்பிங் ஃபீ வந்து போட போறாங்க. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல எந்தெந்த ஷிப்லாம் கிராஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து இதை போட போதா சொல்லியிருந்தோம். பட் ஆனா இப்ப ட்ரம்ப் அதை வந்து கேன்சல் பண்ணிருக்காரு. அப்போ யூஎஸ் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா நாவல் பிளேக்கடை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஈரான் போர்ட்ஸ் மேல. ஸோ இப்போ பிரெண்ட் க்ரூட் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா இவங்க 2 பேரும் அடிச்சிருக்க ரீசன்னால $86 per பேரலுக்கு வந்து திரும்ப மேல வந்து போயிடுச்சு. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து திரும்ப வந்து க்ளோஸ் ஆகிற சான்ஸ்ல வந்து வந்துருச்சு. 130 ஷிப்ஸ் பர் டேக்கு வந்து வெளியே போச்சு. பட் ஆனா இப்போ போறது வெறும் 10 ஷிப்ஸ் தான் வந்து வெளியே போகுது. ஸோ ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. யூஎஸ் என்ன வார்ன் பண்றாங்க அப்படின்னா நீங்க ஒத்துக்கல அப்படின்னா உங்க மேல அட்டாக் நடத்தும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நல்ல மார்க்கெட் இவங்க இந்த மாதிரி அடிச்சுக்கிற ரீசனால 30 பாயிண்ட்ஸ் வந்து பிளஸ்ல ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஏஷியன் அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் வந்து பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. க்ரூட் ஆயில் அண்ட் தென் கோல்டை பொறுத்தல க்ரூட் ஆயில் நம்ம பார்த்த மாதிரி $86 per பேரல் வந்து இருக்கு. கோல்டு வந்து கொஞ்சம் வந்து ஏறி இருக்கு. எஃப்ஐஐஸ் நேற்றுக்கு நாள் 740 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்க. டிஐஸ் வந்து 2921 கோடி ரூபாய்க்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. ஐடிசி கம்பெனில ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. அப்புறம் ஐடிசி கம்பெனியை நேற்று பரிதாபங்கள் சேனல்ல போட்டு கலாச்சி வச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா ஒரு அமௌண்ட் வந்து நீங்க சேவ் பண்ணிட்டீங்க, அந்த கிளிப்பிங்க நான் வேணா போறேன், நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. அந்த 3500 ரூபாயும் ஏதோ அறிவாளித்தனமா பண்றேன்னு ஸ்டாக் மார்க்கெட்ல போய் மொத்தத்தையும் இழந்துட்டு உட்கார்ந்துருக்க மூஞ்சி மாதிரி இருக்கு. ஐடிசில போட்டிருக்கீங்களோ இல்ல? சோ உங்ககிட்ட இருக்க மணி ஐடிசில போட்டு லாஸ்ட்ல இருப்பீங்களோ அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ஐடிசி கம்பெனி லாஸ்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா லாஸ்ல தான் இருக்கு. 30% இந்த 2026 மட்டும் விழுந்திருக்கு. 22 வருஷத்துல இது வரைக்கும் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா வந்து எந்த வருஷம் இருக்கு அப்படின்னா அது இப்ப இருக்கிற வருஷம் தான். 22 வருஷத்துல ஒர்ஸ்ட் இப்பதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப வந்து 52 கிலோல வந்து இருக்கு. $275 to $277 வந்து இருக்கு. எஃப்எம்சிஜி இங்க வந்து கொஞ்சம் ஸ்லோ growth-ஆ இருக்கு. சிகரெட் பிசினஸ் சேலஞ்சஸ் வந்து இருக்கு. வீக்கான ஏர்னிங்ஸ் வந்து இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படி வச்சிருக்காங்க. இதனால இன்னும் நியர் டேர்ம்ல அதாவது இன்னொரு ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கலாமே. அது வரைக்கும் இந்த ஸ்டாக் பிரைஸ் வந்து இதே மாதிரி விழுந்துட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க எல்லா அனலிஸ்டும். ஐடிசி இன்ஃபோடெக் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஹாப்பியஸ்ட் மைண்ட் வந்து வாங்க போறதா வந்து நியூஸ் வந்து வந்திருக்கு. அசோக் சூடான்றவங்க 32% ஸ்டேக் வந்து வச்சிருக்காங்க. அது ஹாப்பியஸ்ட் மைண்ட்ல. அவங்களோட ஸ்டேக் வந்து இங்க வாங்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இங்க ஐடிசி இன்ஃபோடெக் 2600 கோடி ரூபாய்க்கு வந்து இந்த ஒரு ஸ்டேக்கோட அந்த ஒர்த்தா வந்து இருக்கு. இந்த ஒரு டீல் ஒன்றும் அபிஷியலா கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணல. பட் ஆனா இந்த ஒரு நியூஸ்னாலே இங்க ஹாப்பியஸ்ட் மைண்ட் வந்து இங்க 9% மார்க்கெட் வந்து ஏறி இருக்கு. இந்த ஒரு ஹாப்பியஸ்ட் மைண்டை ஐடிசி கம்பெனி வாங்கிட்டாங்க அப்படின்னா ஐடிசி இன்ஃபோடெக் வாங்கிட்டாங்க அப்படின்னா இந்த ஐடிசி தான் வந்து பெனிஃபிட்டா இருக்க போகுது. ஸோ பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இப்போதைக்கு ஐடிசி ஷேர் இவங்க சொல்ற மாதிரி லாஸ்ல இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா லாஸ்ல தான் வந்திருக்கும். பட் ஆனால் வேல்யூஷன்ஸ் ஓகேவா இருக்கான்னு கேட்டீங்கன்னா வேல்யூஷன்ஸ் ஓகேவா தான் இருக்கு. உள்ளுக்குள்ள இந்த மாதிரி ஐடி கம்பெனியும் இருக்கு, அதே மாதிரி எஃப்எம்சிஜி கம்பெனி இருக்கு. எல்லா பிசினஸுமே நிறைய கம்பைன் பண்ண ஒரு பிசினஸா தான் இருக்காங்க. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பண்ணது தப்பா இல்லையான்றது அடுத்த ஒரு 5 இருந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போ லாஸ்ட் ஒரு 2 வருஷமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க நெகட்டிவ்ல இருப்பீங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க கண்டிப்பா பாசிட்டிவ் தான் இருப்பாங்க. ஸோ நம்ம அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ல இருக்குமா இல்லையான்றது கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணுவோம். இப்போதைக்கு வேல்யூஷன் நல்லா தான் இருக்கு. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.